நீதி என்னும் மார்க்கவசத்துக்கு எதிரான சாத்தானுடைய தந்திரங்கள். 3 விதமாக சாத்தான் இந்த நீதி என்னும் மார்க்கவசத்துக்கு எதிராக தன்னுடைய தந்திரங்களை பயன்படுத்த முடியும். சுயநீதியை பிரதியிடும், தேவையில்லை என்று சொல்லும், அல்லது மார்க்கவசத்தில் சலிப்படைய செய்யும். மார்க்கவசத்தை சுயநீதியால பிரதியிட செய்யும், அல்லது மார்க்கவசம் தேவையில்லை என்று சொல்லும், அல்லது மார்க்கவசத்தில் சலிப்படைய பண்ணும். அப்ப நாங்கள் ஏற்கனவே நீதி என்றால் என்ன என்கிறதுக்கு இந்த மார்க்கவசத்துக்கான டெபினிஷன் நாமல் கொடுத்திருந்த நாங்கள் பரிசுத்த கடவுளுடைய ஆவியின் வல்லமையால மறுரூபப்படுத்தப்பட்ட மனுஷர்களில தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக ஜோக்கியமானவர்களாக இருக்க பண்றதுக்கு கடவுளினுடைய சட்டத்தை தேவைப்படுத்துறதை நிறைவேற்ற வைக்கிறது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. அதான் டெபினிஷன். அந்த வரவிலக்கணத்தை மறக்க கூடாது. அதுல நாம ஒவ்வொன்றும் தனித்தனியா பார்த்தனாங்க. அதுல எத்தனை பிரிவாக பகுதியா இருந்தது? அதுல 6 பகுதி அந்த வரவிலக்கணத்தில் இருந்தது. 6 பகுதி. ஒன்று நாம சொன்னாமல் அது பரிசுத்த ஆவியினுடைய வேலை. 2வது சொன்னாங்க அது சக்தி வாய்ந்த செயல், பலம் வாய்ந்த. 3வது அது மறுபடியும் பிறக்கிறவர்களில் நடக்கிற செயல். 4வது பிரியாசப்பட வேண்டிய விஷயம். 5வது ஜோக்கியமாய் கடவுளுக்கு மனுஷன் ஜோக்கியமாக இருக்க பண்ணாது. 6வது கடவுளுடைய சட்டம் தேவைப்படுத்துற விஷயம். அதுல இந்த 6ம் கொண்டு இருக்கிற அந்த வரவிலக்கிலிருந்து வேதபூர்வ நாங்கள் விளங்கி இருந்தோம். அப்ப இதுக்களை தான் பிசாசும் அல்லது சாத்தானும் தந்த தந்திரங்களை பயன்படுத்தும். அதுல அது முக்கியமா வரலாற்றில் பயன்படுத்தின தந்திரம் அது பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்றதை விட்டு போட்டு அது நம்மட வேலை, அது நாமல் செய்கிற வேலை. அது நம்மளுடைய தகுதி தான் கடைசியில. அது நாங்கள் எங்களுடைய தகுதி அடைகிறோம். நாங்களும் தகுதி அடைகிறோம். அது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை இல்லை. அது நாங்கள் எங்கள் இருக்க தகுதியால நாங்கள் அப்படி அதை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லது கடவுள் எங்களை பார்த்து மெச்சோம், அல்லது கடவுள் எங்களில் மெச்சப்படத்தக்க விதத்தில் நாங்கள் அந்த நீதிகளை நிறைவேற்றோம். கட்டளை தேவைப்படுத்துறோம் செய்ய போறோம். ஆனா கட்டளை தேவைப்படுத்துறதை செய்யறதா அது எங்கட நீதி, அது எங்கட நீதி. ஆனா நான் முதலே பல தடவை நாங்கள் உடைச்செறிஞ்சிட்டோம். எங்கள் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எங்களுக்கு பலன் அழியும் என்று நாம கேட்கல கூட நாங்கள் ஆண்டவரே அது கிறிஸ்துவால உங்களுடைய ஆவியை கொண்டு எங்களை நடந்த செயலால நாங்கள் இப்படி சுத்தமா இருக்கிறோம். ஆனாலும் நீ சொன்னதுக்கு ஏற்றபடி வாழ்றதுக்கு எங்களுக்கு பலத்தை தந்திரு. அப்ப நாங்கள் சாத்தானுக்கும் மற்றாக்களுக்கு முன்னாலேயும் ஜோக்கியமா உங்களுடைய கிருபையால வாழ்ந்திருக்கிறோம் என்று நாங்கள் அந்த நீதி செய்யறதுக்கு யார் எங்களுக்கு பலனை தந்தது, எங்கள அந்த தகுதி இருந்ததா இல்லையா என்றதெல்லாம் விளங்கி நாங்கள் அதை முழுக்க கடவுளுக்கு தான் நாங்கள் அவராலே அதை செய்கிறோம் ஒப்புக்கொண்ட நாங்கள். ஆனா இந்த விஷயம் சாத்தான் அதை எப்படி அதை கொண்டு வருது என்று சொன்னா, நீ கடவுள்கிட்ட இருந்து நன்மை வர்றதுக்கு தகுதியான ஆள் தானே, நீ 10 கற்பனையில பல விஷயங்களை செய்யறானே, அப்புறம் என்ன இப்ப உனக்கு அவ கேட்கலாம் நீ தைரியம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பாரும் நீர் எனக்கு தரத்தான் வேணும். அப்ப அந்த பாயிண்ட கிடைச்சுங்க தரத்தான் வேணும், ஆண்டவரே தரத்தான் வேணும். நான் உம்முடைய கட்டளையின்படி செய்கிறேன், நீர் எனக்கு செய்யும். இத அந்த கதை புலை எல்லோ நான் சொல்ற கதை புலை புலங்குது. அந்த பிழை
ஏதோ நாம அவர்கிட்ட கொடுத்து வச்சு போட்டு இப்ப அவர் எங்களுக்கு தருவணும் கேட்கிற மாதிரி. அதாவது இப்ப அவர்களுக்கு கடனாளி, அவர் சொன்னதை நாங்கள் நிறைவேற்றினோம், இனி அவர் செய்வோம். அவர்கிட்ட அதை என்ன செய்யாம கடவுள் என்ன போறது? இதைத்தான் நாங்கள் சொல்றது. தேவனுடைய நீதி, கிறிஸ்துவால சம்பாதிக்கப்பட்ட அந்த நீதிக்கு பதிலாக எங்களை தகுதியான ஆக்கள் என்று எங்களை நம்ப வைக்கும். எங்களை தகுதியான ஆக்கள் அல்லது நாங்கள் டிசர்வ் ரிவார்ட். அதான் அந்த பாயிண்ட். யூ டிசர்வ் ரிவார்ட், யூ டிசர்வ் பிரைஸ். உனக்கு நீ மெச்சப்பட வேண்டிய, உனக்கு கூலி தரப்படும். நல்ல கதையா இருக்குது. கூலி தரப்படணும் உனக்கு. யூ டிசர்வ் ரிவார்ட். இதான் சாத்தாண்ட தந்திரம். நாம டெபினிஷன்ல தெளிவா சொன்னாங்க, மறுபடியும் பிறக்கிறவர்களில அந்த அந்த சொல்லிலே விஷயம் முடிஞ்சு போச்சது. மறுபடியும் பிறக்கிறது நம்மளால உண்டாகிறதே இல்லை. நாம பாவத்தில் செத்து போய் கிடக்கிறோம். ஆக்கள் பாவத்தில் செத்து போய் கிடக்கிற எங்களை உயிர்ப்பிக்கணும், பரிசுத்தாவியானவர்கள் கடவுளால் அதை செய்யணும். அப்ப மறுபடியும் பிறக்கிறவர்களில அல்ல மறுபடியும் பிறந்தவர்களில பரிசுத்தாவியினுடைய வேலை அது. பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? எங்களுக்குள்ள பெலனை உண்டு பண்ணி, அவர் பெலன் யாரு வந்தது? அவர். அந்த பெலனால இப்ப எங்களை பிரியாசப்பட சொல்லுற. இப்ப எங்களுக்கு பிரியாசப்பட தக்க நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிறா இல்லையா? செத்து போய் கிடந்த எங்களுக்கு உயிர்ப்பித்து விட்டு இருக்கிற. அதனால எங்களுக்கு பிரியாசப்படுறதுக்கான அந்த தகுதிக்கும் கொண்டு வந்து அவர் தான் விட்டாது. ஆயிரம் நாங்கள் கடவுளுக்கு மனுஷனுக்கு முன்னால ஜோக்கியமானவங்களை செய்துகிறோம். இப்ப இந்த விஷயத்துல கடவுள்லாம் எங்களை தகுதியாக்குனவர், கடவுள்லாம் எங்களுக்கு பலனை தந்தவர், கடவுளினுடைய ஆவியினுடைய சக்தி தான் எங்களை பிரியாசப்பட வச்சு கொண்டு இருக்குது. அந்த பிரியாசப்பட வைக்கிறதுக்கு எங்களை உயிர்ப்பிச்சு எங்களை உசிரோடு ஆக்கினதே அவர் தான் என்ற எல்லாத்தையும் விட்டு போட்டு இன்னும் நீ செய்கிற ஆகல, நீ 10 கட்டளையின்படி நடக்கிறபடியால அது அது அந்த கட்டளைக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் உனக்கு வேணும் கட்டாயம். அப்ப அந்த இதான் சொல்ற கப்பர் கதையும் கப்பர் நினைப்புகளும் உண்டല്ലോ. இதுதான் பரிசேயருடைய நீதி, இதுதான் ரோமன் கத்தோலிக்கருடைய நீதி. இதான் பரிசேயர் ரோமன் கத்தோலிக்கருடைய நீதிகள். மெரிச்சியஸ் மெரிச்சியஸ் அதாவது மெரிட் மெரிட் என்று நாம சொல்றது. மெரிட் என்று சொன்னா நாம அதை பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கு. அதான் மெரிட் மெரிச்சியஸ் அதாவது பெற்று ஒரு விஷயத்தை பெறறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு. நீங்கள் அந்த வேலைக்கு தகுதியானையா என்று நம்முடைய ஆட்கள் சொல்லுவோம் இல்ல. ஆனா நமக்கு தான் தெரியும் நாம தகுதி இல்ல. எங்களை தகுதிப்படுத்தினது யாரு? கிறிஸ்து. இந்த ரிசல்ட்ஸ் எடுத்த வைக்கிறதே அவர் தான் என்று எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு ஒரு பேட்ச் ஒன்று கிடைக்கணும்டா அந்த தகுதி எங்களால உண்டாக இல்லை. அந்த தகுதி கிறிஸ்துவனுடைய ஆவி, கிறிஸ்து எங்களில செய்த செயல். அது மறுபடியும் பிறந்த யாக்களுக்கு விளங்கும். நாம ஒன்றுக்கும் தகுதி இல்லை. ஒன்றே ஒன்றுக்கு தான் தகுதி, அவற்றை அடிக்கும் உதைக்கும் நரகத்துக்கு. இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி நாங்கள் எதுக்கும் தகுதியான யாக்கள் அல்ல, அவர்கிட்ட இருந்து எந்த நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு. அதனால நம்மட இந்த நீதி என்னும் மார்க்கவசம் 10 கற்பனையின்படி நாங்கள் மனுஷருக்கு முன்னால் கடலுக்கு முன்னாலும் ஜோக்கியமாக நடக்கிறதுக்கு காரணமே அவர். அவருக்கே போய் நாங்கள் என்னென்று கேட்கலாம், எந்த நீதியின்படி எனக்கு நீர் வந்து செய்யத்தான் வேணும்.
வேணுமெண்டா அழுது எழுது கேட்கலாம். அதான் அந்த கெஞ்சுதலோட அழுகையோட கடவுளை பார்த்துட்டு நீ சொன்னதுபடி உம்மோட பலத்தாலே நான் செய்து இருக்கிறேன் தானே ஐயா பார்த்து செய்யுங்கோன்னு இப்படித்தான் கதைக்கலாமே தவிர நான் கப்பர் கதை வரையலாது. ஆனா ரோமன் கத்தோலிக்கமும் பரிசேயரும் கப்பர் கதை. அது எங்களுடைய கிரியைகளால நாங்கள் நீதி சம்பாதிச்சிருக்கிறோம். சம்பாதிச்ச நீதிக்கு கடவுள் தரத்தான் வேணும். இதான் அந்த சுயநீதிய பிரதியிட பண்ணது. சுயநீதிய பிரதியிட பண்ணினது அல்லது அந்த ஆண்டனியும் மேரியும் தாங்கள் நீதிகள் சம்பாதிச்சு வச்சிருக்கிறீனும் அந்த நீதிக்கு போய் நாம அவகிட்ட கேட்டா அவ தங்கட அக்கவுண்ட்ல இருந்து கொஞ்சம் எங்களுக்கு தருவினம். அவங்க பெரிய கடவுள் மேல் அவங்க எங்களுக்கு அவங்களும் எங்களை போல மனுஷர் தான் பாவி எல்லாம் மரியாளும் பாவி ஆண்டனியும் பாவி அல்ல நம்மளை போல பாவி அல்ல பாவி அவங்களும். கிருபை பெற்றவளே வாழ்க இவ்வளவுதான் முடிவு. அது கிருபை. அந்த மாதிரி அல்லாடி இன்னும் ஒரு வேறு ஒரு ஆள் என்ன கிறிஸ்துவுக்கு அவருக்கு தெரியும் எப்படி என்ன செய்யணும். ஆனா அவர் தீர்மானிச்சிருக்கிறதுனுடைய அர்த்தம் அது அவற்றை முழு கிருபை. அதனால நாமல் ரட்சிக்கப்படுகிறது நாங்கள் எங்களுடைய தகுதியாலே அல்ல. நாங்கள் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுறது நாங்கள் செய்ய நீதியாலே அல்ல. அதாவது நாங்கள் அதை செய்தோம் என்ற கப்பர் நினைப்பிலே இல்லை. கிறிஸ்து செய்த நீதியால அந்த நீதியை கடன் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டு கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய குடும்பத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவற்றை ஆவிய கிறிஸ்து வந்திருக்கிறார். இப்ப எங்களை உயிர்ப்பிச்சு விட்டு இருக்கிறார். இப்ப நாம அவற்றை உள்ள அவற்றை மரியாதையை காத்துக்கொள்றது நாமளுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அவர் செய்ததுக்கு நாமல் திருப்பி செய்கிற அந்த அந்த பிரதி உபகாரம் தான் இது. ஆனா செய்த முடியாதுங்களால செத்து போய் கிடந்து எங்களை உயிர்ப்பிச்சு விட்டா நாங்கள உசிர கொடுத்தாவது அவற்றை மதிப்பா காக்குவோம். அந்த அளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு. அப்ப இதுல அப்ப நாம விளங்கிக் கொள்ள வேணும். இந்த பரிசேயருடைய அந்த ரிவார்டு எல்லாம் அது நீதி, அது எங்களுக்கான தகுதிப்பாட்டை கொண்டு வருது. நீதி எங்களை கடவுள் மெச்ச வைக்குது என்ற கடவுள் எங்களை பார்த்து ஒரு நாள் மெச்சுறது இல்லை. எங்களை நீதியை பார்த்து மெச்சுறது இல்லை. அவர் கிறிஸ்துவ பார்த்து மெச்சுவார். ஆனா எங்களை பார்த்தா அவருக்கு காரி துப்பதான் பெரும் இன்றைக்கு. எங்களுடைய ஓட்ட கதைகள், எங்களோட ஓட்ட யோசனைகள், எங்களுடைய ஓட்ட வேலைகள், எங்கள் எல்லாமே ஓட்ட. நாம செய்யறதுல பெர்ஃபெக்ட் நாம நிற்கிறதுலயே அங்க ஓட்ட இருக்குமா இல்ல? அது நாம பார்த்த மாதிரி எல்லாம் பரலோக விடயங்களை கூட நாம மண்ணுலக விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி கதைச்சு கொண்டு இருப்போம். அதனால நாம கடவுள் எங்களுக்கு தாரார், கடவுள் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சின்ன ஏசப்பா நமக்கு நன்றி, சாப்பாட்டுக்காக நன்றி, ஏசப்பா நமக்கு சாப்பிடுறது நன்றி சொல்றது. சின்ன இருந்து ஏசப்பாண்டா தின்ன தாரம் ரெண்டு தான் பழக்கிறது. அந்த கழுதையும் மாடும் கிணிப்பிக்கும் மாதிரி பள்ளிக்கூடத்தை போனா தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ இன்றைக்கு தந்ததுக்கு நன்றி. கடவுள் தர்ற இப்படித்தானே எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அது இல்ல கடவுளை பற்றிய அறிவு. அது மாட்டுக்கும் தெரியும் அந்த அறிவு வேற நிஜமா. அதனால நாமல் அதுதான் அப்ப நினைச்சு கொண்டு நாம 10 கற்பனைப்படி ஏதோ செய்யறோமா கடவுளை நினைச்சிட்டு கடவுளை எங்களுக்கு இலக்கமாயிரும் தருவோம். டேய் முதல் உண்ட மண்டைக்குள்ள திருந்தி கொள்றா. நான் அப்படியானாலும் தின்னத்தாரது மட்டுமா? நான் பெரிய வானத்துல இருந்து மென்னா நான் என்ன விளங்காம வயிற்றுக்கு மட்டும் நீ தின்ன தேடிக்கொண்டு திரியறியல். அப்ப இப்படி வேதம் வாசிக்கலையே எங்கட யோசனை எல்லாம் மண்ணுலக யோசனை எல்லாம் இருக்குது பல சந்தர்ப்பத்தில். இதுக்குள்ள வேற நாம கடவுளே நான் செய்யறேன் மேல் பார்த்து செய்யும் அனுசர பார்த்து செய்யணும் முன்ன வெட்டணும். கடைசியா நீ என்ன பார்த்து என்னது தான் செய்யறதெல்லாம் ஏதோ கொஞ்சம் தான், அதுவும் ஓட்டியா தான் செய்யற.
சரி, செய்யறதும் ஏதோ தொடர்ச்சியா விடாம நீ ஒரு 3, 4, 5 வருஷத்துக்கு இருக்கிறியா? அதுவும் இல்ல. கோதாரி என்னத்தை வச்சு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது? நம்மள ஆண்டவர் இப்படி கணக்கெடுத்து நிப்பாட்டுறாருன்னா கண்டினியூட்டியா, தொடர்ச்சியா நாம எந்த நீதியை செய்து கொண்டிருக்கிறோம்? கோதாரி கத்துட்ட நாடு கூட ஒழுங்கா வாரதும் இல்லை. அப்படித்தான் வந்தாலும் அரைவாசி நித்திரையில, அரைவாசி விஜயர்ல, அரைவாசி கெதியா, அரைவாசி அலுப்பு தட்டுது, அரைவாசி எழுதுது இல்லை, அரைவாசி ஏதோ வந்ததுக்கு இப்படி இருக்குது. எல்லாம் வெறும் வெறும் பம்மாத்துக்காக அந்த நீதிகளை செய்யறது. இல்ல செய்யணும் டைம், எல்லாம் டைம். பாப்பா இப்ப எவ்வளவு நாளைக்கு அந்த டைம் எழுதி வச்சு பாருங்க. நான் சொன்ன அந்த கேலண்டர் நோட் பண்ணிப்பேன். நானும் லேட்டா வருக, எல்லாரும் வாரது போறது இல்ல, நான் நோட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் இல்ல. அதனால எவ்வளவு நாளுக்கு தொடர்ச்சியா நாம அதுல உறுதியா இருக்கிறோம். பிறகு இதுக்குள்ள வர நம்மட நீதியின்படி கடவுள் நமக்கு இறங்கணும் என்ன நீதியின்படி நாம தகுதி வேறையா? இதைத்தான் ஃபாதர் மேன் சிஸ்டர் மேன் நினைச்சுக்கொண்டு நிறைவு போய் கொண்டிருக்கிறோம். முழுக்க நெடகம். அது 10 கற்பனைக்கு எதிரான, அதாவது கிறிஸ்துவனுடைய நீதிய பிரதிகளை பார்க்குது இதுகள். அது சிலுவையை பற்றிய உபதேசத்துக்கு டோட்டலா எதிரான விஷயம். அதுதான் அந்த சுய நீதிகளால ரட்சிப்படைகிறதுக்கு யோசிக்கிற முறை. அதன் பரிசேய யூதர்களும் செய்தது. அவர்கள் ஒத்தலாமலும் வெந்தயத்திலையும் கூட அவர்கள் தசமம் கொடுக்கணும் என்று ஆண்டவருக்கு ஒத்தலாம் வெந்தயம் தசமம் கேட்க இல்லை. ஆர்டர் கேட்டது உனக்கு வருமானத்துல 10 கூட. இதுகள் எல்லாத்தையும் போட்டு பிளான் பண்ணி நுணுக்கமா எடுத்து எல்லாம் கொண்டு வா, அதெங்க இதெங்க அப்படி எங்க இந்த கணக்கெல்லாம் தெரியுது. செய்ய வேண்டிய நீதியும் இரக்கமும் விட்டு போச்சு. ஆண்டவர் சொன்னது செய்யல, ஆண்டவர் சொல்லாதெல்லாம் செய்யணும் எதிர்பார்த்து எங்களுடைய 3ஆம் மாச உபவாசம், 7ஆம் மாச உபவாசம், 10ஆம் மாச உபவாசம், அதை நாங்கள் இன்னும் அதை தொடரத்தான் வேணுமா? உங்களையாட்டா செய்ய சொன்னது அப்பவே கேட்டேன். நான் உபவாசம் பண்ணுங்க. நான் வருஷத்துல ஒரு கத்தாண்ட உபவாசத்துக்கு நான் நியமிச்சதுக்கு வாண்டேன். இடையில ஏதாவது உங்களை அடிச்சு நான் கலைச்சிருக்கிறேன்னா நீங்கள் உங்களை தாழ்த்தி மனம் திரும்ப பெற. உபவாசம் பண்றதால உங்களை நான் உங்களை நாட்டுக்கு கொண்டு வர போறது இல்லை. நீ உபவாசம் பண்ணாம மனம் திரும்பி என்றாலே காணும் எனக்கு. நீங்க மனம் திரும்பல, ஆனா உபவாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் ஆகாய் தீர்க்கதரிசியில நடந்த விஷயம். அவ இந்த மாதிரியான அந்த அதெல்லாம் என்ன, அவளுக்கு சுய நீதி. அவ தாங்கள் செய்யற அந்த அதெல்லாம் நீதி. கடவுளுடைய கற்பனைகளில் உபவாசம் கடவுளுக்கு முன்னால தாழ்த்துறோம். அப்ப கடவுளுக்கு செய்ய தர வேணும் எங்களுக்கு. கடவுள் செய்யணும்ன்றதுக்கு அவர் உனக்கு கூலிக்காரன் இல்ல, வேலைக்காரனும் இல்ல. நீதான் அவருக்கு வேலைக்காரன், நாமதான் அவருக்கு வேலைக்காரன். அவருக்கு வேலைக்காரரா அவர் கிருமியா எங்களை வேலைக்காரன் எடுத்து வச்சிருக்கிறார். எத்தனையோ சரத்தை அவர் வேலைக்காரன் இல்லையென்று அவர் நரகத்துக்கண்டு நியமிச்சு முடிச்சாச்சு. இதுக்குள்ள வேற நம்ம கப்பர் கதவு என்ன தேவன் தேவன் செய்யத்தான் தேவன். அப்ப சரியான கவனமா இருக்கவனும் இந்த மாதிரியான இது சாத்தானுடைய தந்திரம். இது சாத்தாண்ட தந்திரம். வேதவசனத்தை விளங்காம அது சில நேரம் வெளிப்படையாக இருக்கிற தமிழ் வேதத்தில் மொழிபெயர்ப்பில் இருக்கிற புலையும் அப்படியே சொல்லி என் கரத்தின் கிரியலை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். வசனம் ஒன்று இருக்குது ஏசாயாவில். ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் கிரியலை குறித்து கட்டளையிட சொல்லி இருக்கிறேன், ஆனால் நாங்கள் கட்டளை இடுகிறோம். நல்ல நம்மளை பார்த்தா கட்டளை இட சொல்றாரு. இப்படியான வசனங்கள் வரைக்கும் டக்குன்னு நமக்கு மண்டையில கிளிங்கண்டோடும். இந்த மொழிபெயர்ப்புல என்ன கூட இருக்கடா, அதெல்லாம் கருத்தை குறித்து நாம கட்டளை கொடுக்க நாம இல்ல, கடவுளா நாம யாரு இவங்க மொழிபெயர்த்தல் என்ன கூட இருக்கா இதுல என்று உடனே மண்டைக்குள்ள வருவாங்க. தமிழ் பைபிள் பிழையா இருக்குது. ஏன் கடவுள் எங்களை ஒரு இடத்திலையும் அவற்ற படைப்புகளை குறித்து கட்டளையிடவும் எங்களை பெரிய ஆக்கள் என்றும் அவர் நாளும் வைக்கல. அவர் இன்றைக்கும் எங்களை மண்ணென்று தான் நினைவு கூறுறார். பேயாவ கூட அவர் அப்பாலவோ சாதுன்னு அவர் தான் சொல்லலாம்.
அல்லது அவரால் அதிகாரம் பெற்ற அவருடைய பிரதிநிதிகள் அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் கதைக்கலாம். நாம பலவோ சாத்தானே உன்னை கலைக்கிறேன் இயேசுவின் நாமத்தை நாமளார் அதை சொல்றது. அது சொல்லும் எனக்கு இயேசுவும் தெரியும் பவுலும் தெரியும். நீங்கள் எப்படா முளைச்சனியல், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கு, இப்ப என்ன கலைக்கிற என்று நமக்கு காட்டுறேன். பட்டிக் டோஸ் நான் விளையாடுறேன், நீ காலத்தினத்து நான் பின்னால வந்துடுவேன், நான் திறத்துற மாதிரி போவேன், ஆனா நான் போகலே அப்படி. அப்ப இவர் பாஸ்டர் நினைச்சு கொண்டிருக்கார். அது வரும் போகும், அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது வரும். அது வீட்டை போய் வீட்டு வாசல் நிக்கணும், பாஸ்டர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துறாரு. அவர் மேல கலைச்சாரோட அவருக்கும் தெரியாது, அவர் கலைக்கிறார் பேர். அது 6000% எத்தனையோ பேர் ஏமாத்தி கொண்டு கிடக்குது. குடி 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 அது நல்லா தண்ணிய குடி குடி குடிச்சு போட்டு அது பாம்பு டான்ஸ் ஆடுது டிங்கு டங்கண்டு. அது நானும் அடிக்கிற பேஸுக்கும் கிட்டா இருக்கு. ரத்த கோட்டைக்குள்ளே நான் உள்ள அதுவும் அதே ஆட்டம். பேய் இப்படி ஆடுதா? அந்த பேய் ஒண்ணு மாடையில அந்த மனுஷன் நம்மளை விசராக்கி கொண்டிருக்கிறது. நமக்குத்தான் பேசிக்கா விசர். இப்படி எத்தனை வருஷமா நாங்களும் இந்த கரிஸ்மேட்டிக் சர்ச்சுகளோட ஏன் அந்த வசனங்களை புலபுலையா விளங்கி இப்படிதான் கடவுள் எங்கள்கிட்ட ஒரு துறப்பு மிஞ்ச தரையில் அதை ஒன்றில் அவர் தான் கொழுகி வச்சிருக்கிறார். இல்லாட்டி பேதுருல சொல்றார், நான் உனக்கு இந்த கீயை தரேன், நீ தான் பேதுருக்கு இந்த கீ கொடுத்துட்டு போகல. பிறகு ஆண்டவே எவனை பூட்டுகிறோம், பூட்டப்படும் வேலை திறப்பிடுவோம் திறக்கப்படும். அப்ப வெளிப்படுத்தா டேய் நான் தாண்டா பூட்டக்கூடாது அப்படி திறக்கும் நான் தான். அப்ப புரியலாண்டர் எங்களுக்கு உனக்கு எங்கடா சொன்னான்? அது நான் சபைக்கு தலைவராக இருக்கிறதுக்கு அவனை நியமிச்சிரு. நான் கூட நீ அதை கீ உனக்கு என்ன எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு இருக்கிற. நீ போல உண்ட பாவத்தை முதல் பூட்டு, உண்ட பரிசுத்தத்தை வெளியில துறந்து விடு. பிறகு பேய் மற்றதையும் பார்க்கிற உன்னை நீயே காப்பாற்ற தெரியாது. நீ பேயும் கழிச்சு கொண்டு ஆக்களையும் பூட்டி கொண்டு கிடக்கிற. இப்படித்தான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். தாங்கள் கடவுளுடைய நீதி அது என்ன வாசம் உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு இது. அது தேவன் கிருபியா தந்திருக்காரு. வாயில மட்டும்தான் கிருப, உள்ளுக்கெல்லாம் பெரும் புழு. அது எங்களோட 40 நாள் உபவாசம். வெறும் மண்ணாங்கட்டி கப்பற்காத. இப்ப ஆக்களும் இல்லை உண்டும் இல்லை. இப்படி எத்தனையோ பேரை பார்த்து தான் வந்து நிக்கிறோம். அந்த காரணங்களே காணும். பேக்கி நல்லா வா வா சூப்பராப்பா இப்படியே உன்ன பப்பாவில் ஏத்தி ஏத்தி பாருங்க கொண்டே வேசியின் கிணத்துல விழுத்துவேன். கடவுளுடைய கோபத்துக்குள் ஆளானவன் தான் வேசியின் குழியில் விழுகிறான். அயல இந்த இப்படியான பாஸ்டர் மாதிரி கடைசியில பொம்பளை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஏன் பேய் ஆக்கள் எல்லாம் ஏமாத்தி தங்களோட சுய நீதி என்று நினைக்க வச்சிச்சது. உண்மையில கடவுளும் அங்க இல்ல, அவற்றை பரிசுத்தமும் நீதியும் கட்டளை தேவைப்படுத்துறது அங்க இருக்கே. அதனால ஆக்களுக்கும் கட்டளை அவசியம் இல்லை. கட்டளை கடுப்பாயிடும். 10 கேட்பேன் என்னட்டு செய்யறோம், என்னது ஐயோ இது இன்னும் ஒரு நாள் ஃபுல் ஆகும் என்னட்டு அப்ப 7 மாதிரி இருக்குது. ஆனா வாங்க நாம சுதந்திர பிசாசு இன்றைக்கு விடுதலை அளிக்க மாறணும் எல்லாரும் அங்க ரெடியா வந்து எல்லாம் நிக்கிற. அவனுக்கு பேதுரத்தனை பார்க்கறதும் மற்றவர்களுக்கு நல்ல ஆர்வம். தங்களுக்கு 10 கருணை தங்களோட வாழ்க்கையில இருக்கான்னு பார்க்கறதுல ஒருத்தருக்கும் ஆர்வம் இல்லை. அப்ப இருக்கிறவர அந்த பரிசேய ரோமன் கத்தோலிக்க கப்பற்கார். சோ நாம விளங்குதோ சாத்தான் அப்படித்தான் இந்த மார்க்கவசம் நீதியின் மார்க்கவசத்தை ஒரு தந்திரமா எங்களுக்கு பயன்படுதோ. நம்மள ஆண்டவர் எங்களை செய்தான் வேணும். ஆண்டவர் செய்யறதுக்கு நாங்கள் தகுதியானையாக்கள். நாங்கள் டிசர்வ் என்று சொல்றது அதை பெறறதுக்கு தகுதி. ஒன்று நாமல் தகுதியா இருக்க வேணும் என்றா நாங்கள் அது நமக்கு இந்த உலகத்தில் அது விளங்குறதுக்கு ஒன்று நமக்கு எப்படி என்று இல்லை. நமக்கு டீச்சர்ஸ் ஒண்ணுமே சொல்லி தெரியல. நாம நம்மட பாட்டுல படிக்கிறோம், நம்மட பாட்டுல நமக்கு விளங்குது. அந்த புத்தகங்கள் கூட டீச்சர் தானே. அது புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஆசிரியர் எழுத புத்தகமும் நாம படிக்காம நமக்கு விஷயம் எல்லாம் விளங்கி இருக்குது. அதுக்கு பேர் தான் டிசர்விங், அதுக்கு பேர் தான் தகுதி. நாம எந்த ஒரு உதவியும் எடுக்காம நாம ஃப்ரீயா இண்டிபெண்டா அந்த விஷயங்களை நாம
கண்டுபிடிக்கிறது அல்லது அதை பெற்றுக்கொள்றதுக்கு நான் நிலையில இருக்கிறது. அது யாருக்கு மட்டும் பொருந்தும்? கர்த்தருக்கு மட்டும்தான் பொருந்தும். கர்த்தருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அவர்தான் ஒருதனிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனித்துவமா தன்னியல்பா எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். மற்றபடி இந்த பூமியில பிறக்கிற மனுஷ குலம் மனுஷர் என்றாலே கட்டாயம் கடவுளை சார்ந்தான் ஏதாவது பெற வேணும். அவன் இருப்புக்கு வர்றதே கடவுள் கொடுத்த கிருபை. அதனால ஒரு தகுதி இல்ல கடவுளை செய்யும்னு கேட்கறதுக்கு. விளங்குதா? You don't deserve anything. Only God's mercy, கடவுளுடைய இரக்கம் தான் உனக்கு அதை கொடுக்க வைக்குது. ஒரு ஆள் டிசர்வ், அதாவது தகுதியான அந்த தகுதி இல்லாத கொண்டு அதுல வச்சிருக்குது. இப்ப சொல்ல அந்த ஐயோ அவனால போதுறா, அந்த என்ன தகுதி இருக்குது என்றா நமக்கு இது கடவுள் அந்த தகுதி இருந்தாலும் கொடுக்கலையே. நாமளே ஒரு ஆளை பார்த்து அப்படி ஜட்ஜ் பண்றோம்டா அங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கும் அதை விளங்குறதுக்குமான அந்த புத்தி இல்லையா ஆளுக்கு. அந்த காம்ப்ரிஹென்ஷன் அதை பரந்த அளவுல விளங்கிக் கொள்றதுக்கான மூளை இல்லை. அதை மண்டைக்குள்ள வச்சு அதை கனெக்ட் பண்ணி தீர்க்கதரிசியான புத்தகங்கள் மற்ற புத்தகங்கள் இதுகளை நாம அதை ஒன்றோடு ஒன்று கொண்டு வந்து அதை ஒரு விஷயம் அதற்கு கொடுத்தா அதுல இருந்து பைபிள்ல இருந்து தட்டுப்பட்டாண்டு அதை 4-5 உடனடியா ஜோசி சொல்றதுக்கு அந்த ஆளுக்கு மண்டை வராது. அப்ப அதுல இருந்து தெரியுது அந்த ஆளுக்கு போறதுக்கான தகுதி இல்லையே. இப்ப தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? கடவுள் அதை கொடுக்க. God didn't give that skill. ஆண்டவர் அந்த ஸ்கில்ல கொடுக்கல. அது இல்லாம சும்மா அந்த இடத்துக்கு வந்திருந்தவரையால நாம அவர் தகுதியானவர் என்று சொல்றது இல்லை. கடவுளுடைய பராமரிப்பில் அவர் வந்திருக்கிறார். பராமரிப்பில் ஒரு ஆளை கொண்டு வர்றது, அப்படியான கொண்டு வர்றது அவருக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு உபத்திரவத்துக்கு, கடைசியில இவருக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு. இதான் பராமரிப்பில் கடவுள் தகுதி இல்லாத ஆட்களை கொண்டு வர்றது. அந்த நாம தகுதி என்று கதைக்கிறோம். அந்த தாளந்து யாரு கொடுக்கணும்? கடவுள் தான் கொடுக்கணும். அப்ப இவர் தகுதியானவரான்றதை நாம தீர்மானிக்கிறோம். நாம மறைமுகமா என்ன செய்கிறோம்? சொல்றோம் கடவுள் அவரை தகுதி ஆக்கி இருக்கிறாரான்னு கேட்கிறோம். இதையே போய் கடவுள்கிட்ட நாம சொல்ல வழிகட்டா, நான் தகுதி கடவுளே நானக்கு ஓகே நீ தரத்தான் போயிடும் ஆண்டர் பார்த்து கக்கட்டம் இல்ல சிரிப்பார். ஐயோ இதுல கதையை மாறே பார்த்தா வந்து ஆண்டவரே நீர் எனக்கு தர வேணும், நீர் எனக்கு செய்ய வேணும், நீர் என்ன இது என்ன இது? நான் எனக்கு நித்திய ஜீவன் தரணும், நான் பரமம் மாறணும். ஐயோ இது எந்த நீதி இந்த காலம் உங்களை செய்து வச்சிருக்கிறேன். அப்படிதான் இந்த ஆட்கள் எல்லாம் வெள்ளையும் சொல்லையும் போட்டு கதைச்சு கொண்டு தெரியும். ரோமன் கத்தோலிக் போப்பில இருந்து சகல வெறும் பிசாசனுடைய தந்திரத்துக்குள்ள அப்படியே பேய்த்தனமா சாத்தான்றதுக்குள்ள விழுந்து போய் கிடக்கு. இப்படிதான் பரிசேயர் விழுந்த கடைசியில ஆண்டவர் பரிசேயரையும் வேதவாரையும் ஐயோ ஐயோ நீங்கள் எல்லாம் ஊத்தாளியல், நீங்கள் எல்லாம் இப்படி போகல அப்படி போக பேச்ச அந்த 23ஆம் அதிகார சாண்டல் கிளி பேச்சு அந்த பரிசேயர்களுக்கு தான் மத்திய 23. அப்ப இதுகளெல்லாம் விலங்குகளுக்கு எங்களுக்கு தெரியும். அப்ப அவர்கள் அந்த இடத்துக்கு தகுதி இல்லாம வந்திருக்கிறீர்கள். கடவுள் கொடுக்காதத அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட மாதிரி நினைச்சு கொண்டு வந்து பிறகு அதையே டிமாண்ட் பண்ற அளவுக்கு கடவுளுக்கு டிமாண்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு நிலம் வேணும், எங்களுக்கு நிலம் வேணும், அது எங்களுடைய பிராக்களின் நிலம். அதெல்லாம் ஏற்கனவே தகுதி இல்லை என்று தான் அடிச்சு கலைச்ச நான். பிறகு கொஞ்சம் நல்ல பழக்கூட இருந்தபடியா கூட்டி கொண்டு வந்த நான். இப்ப நீங்க பழுத்து போறீங்களா இனிமேல் உங்களை ஃபுல்லா இல்லாம ஆக்குறதுக்கு உங்களோட செபமும் உபவாசமும் உங்களோட தான தர்மமும் செய்யற வேலைகளை பார்த்தா இது நீங்கள் என்னத்துக்கு அதெல்லாம் செய்யறீர்கள்? ஆண்டவர் அப்படித்தான் கேட்டார். நீயோ உபவாசம் பண்ணும் போது இது யார கம்பியா பண்ணார்? இந்த பரிசையை பார்த்து. நீயோ ஜபிக்கும் போது யார பார்த்து இந்த ஜபம் இப்படி ஜபிச்சிடாது என்று சொன்னவர்? இந்த பரிசையை பார்த்து. நீண்ட செவம் நடு ரோட்ல நின்று மூளையில நின்று பெரிய இது மாதிரி. ஆனா இதெல்லாம் என்னடா செய்யறீர்கள்? இப்படி செய்யறதால ஏதோ உங்களுக்கு நீதி சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ? இல்ல, இதால இது வீணா உங்களை நீங்களே அழிச்சு கொள்றதுக்கான முயற்சிகள் கடைசியில் அழிச்சாங்க.
அதுல மனுஷனுடைய நீதி ஒரு காலம் மனுஷரை தகுதியுள்ளவர்களாக்குவதில்லை. நாம் செய்கிற நீதி ஒரு நாளும் நம்மளை ரட்சிப்புக்கு தகுதியுள்ளவர்களாக்குவதில்லை, அல்லது கடவுளினுடைய ஆசீர்வாதத்துக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குறது இல்லை. கடவுளுக்கு மனுஷனுக்கு முன்னால நாம ஜோக்கியமா நடக்கிறதால கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கணும் என்ற அவசியம் இல்லை. விளங்குதோ? ஏன் சொல்லுறோம்? நாமல் ஒரு நாளும் இந்த பூமியில கடவுளுக்கு மனுஷருக்கு முன்பாக முற்று முழுக்க ஜோக்கியமா இயலாது, நடக்கவும் மாட்டோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல நாம தவறுவோம். இருக்கிறீனம் தவறுவோம். அது நம்மட சிந்தனையில தவறுவோம், அல்லது பேச்சுகள்ல தவறுவோம், அல்லது செயல்களையும் தவறுவோம். மனுஷருடைய நீதி ஒரு நாளும் அவர்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவதில்லை. ஏன் அது அப்படி நாம சொல்லுறோம்? யோபு 22:3, யோபு 22:3, யோபு 35:7, மத்தேயு 20:15, மத்தேயு 20:15, யோபு 22:3, யோபு 35:7, மத்தேயு 20:15. அதுல யோபு கவனிச்சு கொள்ளுங்க. யோபு 22:3, நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீருடைய வழிகளை உத்தமமாக்குறது அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ? நாம நீதிமானா இருக்கிறதால கடவுளுக்கு என்ன லாபம்? நாம நீதிமானா இருக்கிறதால கடவுளுக்கு என்ன லாபம்? நமக்கு சம்பளம் தாராங்கள். ஏன்? அந்த வேலை நாம செய்து கொடுக்கிறது அவங்களுக்கு லாபமா இருக்குது, அல்லது அவங்களுக்கு எடுத்த வேலைக்கு நாம பிரயோசனமா இருக்கிறோம். நம்மளை எடுத்த வேலைக்குள்ள நாம பிரயோசனமா இருந்தா தான் அவங்க நமக்கு சம்பளம் தாராங்க. சம்பளம் கூலி என்னது கிடைக்குது? நாம அவங்களுக்கு செய்யற வேலைக்கு. நாங்கள் செய்யற வேலையால் அவனுக்கு என்ன கிடைக்குது? நன்மை கிடைக்கல, ஆதாயம் கிடைக்குது. ஆதாயம் பெறாட்டி அவனுக்கு ஐயா இந்த முறை எங்களுக்கு பெருசா என்னடாப்பா சம்பளம் என்னது நாங்கள் தாரது ஒன்றும் வருமானம் இல்லையாப்பா, நீ வாரா இருக்கிற போற, ஆனா வேலை ஒன்றும் நடக்க இல்லை, இந்த மாசம் சம்பளம் இல்லையா? ஏடா நீ என்ன பிரயோசனத்தை எங்களுக்கு கொண்டு வந்த இந்த மாசம்? ஓமா இல்லையா? என்ன நீங்க வேலை கெடுத்துறீங்க, அப்ப சம்பளம் தந்த நான் வேலை கெடுத்தா நீ வேலை செய்தீங்களா? நீ என்ன வேலை செய்த? நீ வேலை செய்தா சம்பளம் பெருமையா உனக்கு பெருமையா? நீ வேலை செய்யல, நீ வந்த நீ சும்மா இருந்த நீ இல்லையான்னு கிடைச்ச நீ போ, நீ சம்பளம். சில கம்பெனிகள்ல நாங்கள் வேலைக்கு போய்க்க வேலைக்கு அப்ளை பண்றோம், போறோம். அப்படி போய் பார்த்தா அந்த அவங்களுக்கு அந்த அந்த ப்ரொஜெக்ட்ஸ் அந்த ஒர்க் வந்து இது கைக்கு கிடைக்கல, ப்ரொஜெக்ட் கைக்கு வேற இல்லை. ஆனா நம்மளை வேலைக்கு எடுத்துட்டாங்க. இப்ப வேலைக்கு எடுத்துட்டு சம்பளம் தர போறாங்க. ஆனா அந்த மாசம் ப்ரொஜெக்ட் சம்பந்தமா ப்ரொஜெக்ட் ஓட இல்லை. அப்ப இன்னும் கைக்கு வரல. அப்ப சம்பளம் வாங்குறதுக்கு நமக்கே கூசுது கை. நாம வேண்டாம், பாஸ் இந்த மாசம் ஒன்றும் நடக்கையில் ஆகல, சேலரி என்ன மாதிரி தரப்பொருள் எனக்கு தெரியல, தந்தாலும் அது நியாயம் ஒன்று எனக்கு படையில்லை. என்ன மாதிரி செய்யறது? அது வெறும் அவர் 3வது மாச சம்பளம் தந்தவர். 2ஆம் மாசமும் பார்த்தா ப்ரொஜெக்ட் கிடைச்சிச்சு. ஆனா எதிர்பார்த்த மாதிரி வேலையோட இல்லை அவருக்கு, அந்த அளவுக்கு நட்டம். இப்ப எனக்கு மனசு விடுவதில்லை, சம்பளம் வேண்டாம்.
அடுத்த மாசம் ரிசைன் பண்ணி போட்டு போய் சொன்னேன், சார் இந்த ரெசிக்னேஷன் எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, நான் வேலை செய்யாம சம்பளம் பண்றேன், அதனால பிறகு எப்பயாவது சந்திப்போம், நம்ம வேலை நான் இருந்து வேலை செய்துட்டு நான் சம்பளம் எடுக்கிற மாதிரி இருக்கைகளை பார்ப்போம், உங்களோட வேலை செய்யறேன், குறைக்க வேண்டாம். இல்ல ஒரு அதில் நான் எப்படியோ பார்த்துக்கிட்டு சுத்தி பார்த்து ஏதோ ஒன்று சரி பண்ண சார், அதான் எனக்கு பிரச்சனையா இருக்குது. வேலை செய்யாம சம்பளம் பண்றது மனச்சாட்சி எனக்கு விடுவதில்லை. சிங்கப்பூர்லயே ரிசைன் பண்ணினான், சிங்கப்பூர்லயே ஒரு கம்பெனியில ரிசைன் பண்ணான் போய். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன வேலையா என்ன, ஆனா கடவுளை கிரிவால தெரியும் நாமல் நீதியா அந்த நீதினு மார்க்க வசம் தான். ஏண்டா மற்றவனுக்கு முன்னால ஜோக்கியம் அவனுக்கு தான் என்னால பிரியோசனம் இல்லை, அவனுக்கு சம்பளம் பண்றது இல்ல, நான் சைன் பண்ணிட்டதால தர தந்தோடு மட்டும் கேட்கல, என்னத்தை நான் செய்தேன் அங்க. அதுல நாம ரிசைன் பண்ணுறோம், அவன் வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல ரிசைன் பண்ணுவேன். வேலையாளுக்கு கிடைக்கிறதான் கூலி, வேலை செய்யாம கிடைக்கிறது கூலி இல்லை. இப்ப கேள்வி, கடவுளுக்கு என்ன வேலை செய்த நாம அவர் நமக்கு கூலி தரத்துக்கு? கடவுளுக்கு என்ன வேலை செய்த நாம அவர் நம்மளுக்கு இந்த பூமியில நம்மளை பாதுகாத்து தின்ன வைக்கிறதுக்கு? இந்த கினிபிக்கும் கோழியும் என்ன வேலை எங்களுக்கு செய்யுது? கோழியத்தினா ஒரு 3-4 மாசத்துக்கு நான் முட்டி அகந்தது. எனக்கு என்ன என்ன டிசர்வ் அந்த கோழி? இறைச்சிக்கா நல்ல போய்ங்களா, பரவாயில்ல, முட்டை விட்டு அடி இறைச்சி சாப்பிட வேண்டிய இல்ல, ஆமா இளங்கோழி சூப் வச்சு சாப்பிட வேண்டிய அந்த யோசி பாருங்க. அதுகளாவது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம முட்டை தரும், முட்டை போடும். ஆனால் நாமல் சாகும் வரைக்கும் கடவுளுக்கு என்ன செய்யறோம்? சேர்ச்சுக்கு வரோம், சேர்ச்சுக்கு வரோம், சேர்ச்சுக்கு வாரது நமக்காக, கடவுளுக்காக இல்லை. ஏண்டா அவர் சொல்லி இருக்கிறார், அவர் கட்டளையிட்டு வா எனக்கு முன்னாலே. அப்படி வர்றதால யாருக்கு நன்மை? நமக்கு தான். ஏன்னா சரி நான் சொன்னபடி வந்திருக்கிற, ஓகே நீ நல்லா இரு என்று அவர் ஆசீர்வதிச்சு விடுறார். அவர் சொன்னதால வந்ததாலையும் அவர் சொன்னதாலும் அவருக்கு ஏதாவது கூடுதல் குறையுதா? ஒண்ணும் இல்லை. அவர் தன்னுடைய மகிமையில எல்லையற்ற நித்தியமான மாறாதவராக தான் இருக்கிறார். இத்தனை மில்லியன் ட்ரில்லியன் மக்கள் பிறந்து சாகுறீனம், அதெல்லாம் கடவுளுக்கு என்ன பிரயோசனம்? கடவுளுக்கு ஒரு ஆதாயமும் இல்லை. ஆதாம அண்டைக்கே கொல்லுறதான் அவருக்கு பெரிய ஆதாயம். ஆனா அவர் அதை செய்யல. அதனால நான் நீதிமானா இருக்கிறதுனால சர்வ வல்லவருக்கு என்ன நன்மை? நான் நீதிய ஜோக்கியமா இருக்கிறதால கடவுளுக்கு என்ன நன்மை? அல்லது நகர இந்த வழியை நான் உத்தமமாக்குறதால அவருக்கு என்ன ஆதாயம்? எனக்கு தான் ஆதாயம், எங்களுக்கு தான் ஆதாயம், எங்களுக்கு தான் லாபம். ஏன்? அது அவர் சொன்னபடி நடக்கணும், நடந்துட்டா காணும். மிச்சம் அது அவர் என்ன அவற்ற கண்கள்ல என்ன தயவு இருக்கோ அதுபடி செய்யட்டும் எங்களுக்கு. ஆனா கடைசியில எங்களுக்கு செய்யட்டும் நாம செய்கிறோம், அவருக்கு ஒரு ஆதாயமும் இல்லையதால். அதுல மனுஷராகிய நாங்கள் நிறைவேற்ற நீதியால நாங்கள் ஒரு நாளும் தகுதி அடைகிறது இல்லை கடவுள்கிட்ட இருந்து கூலிய பெறதுக்கு. அல்ல மத்தேயு 35:7 ஜோபு 35:7 நீர் நீதிமானா இருந்தால் அதனால கடவுளுக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெற? நீ நீதிமானா இருக்கிறதால. அப்ப விளங்கிகளோட நான் நீதிமானா இருக்கிறதால தான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்குது, நான் நீதிமானா இருக்கிறதால தான் கடவுள் என்னப்படி ஆசீர்வதிக்கிறார், நான் நீதிமானா இருக்கிறதால எனக்கு எல்லாம் ஒழுங்கா எல்லாம் போய்கொண்டிருக்கு. நோ நோ நோ, நீ நீதிமானா இருக்கிறதால கடவுளுக்கு என்ன விரியோசனம்? கடவுளுக்கு
என்ன லாபம்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீ நீதிமானாயிருக்கிறதால உனக்குத்தான் லாபம், எனக்குத்தான் லாபம். நான் நீதிமானாயிருக்கிறதால எனக்குத்தான் ஆதாயம், எனக்குத்தான் ஆதாயம். கடவுளுக்கு ஆதாயம். ஆனா நாம சம்பளம் கூலி, நாம சம்பளம் வேற கதைக்க, நாம வேலை செய்யல யாருக்கு ஒரு ஆளுக்கு வேலை செய்து கொடுக்க போறோம். கொடுத்தா தான் அந்த அளவுக்கு கூலி வேணும். நமக்கு கூலி கிடைக்குது, ஆனா நம்ம வேலை செய்யல. வேலை செய்யாம கூலி வர்ற யாக்கலண்டா நாமெல்லாம் மனுஷன். கடவுளுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை எங்களால, மனுக்குலத்தால, ஏன் இந்த படைப்புகளால. அவர் தன் நிறைவான கடவுள். மலைகளில் திரிகிற 1000 காளைகளும் எருதுகளும் என்னுடையவைகள். நீ எனக்கு பலி செலுத்த போறிய கொண்டு வந்து என்ன பலி செலுத்த போறியல்? உன்னோட கேட்கணுமோ, நானும் உங்களோட கேட்கணும், எல்லாம் மெச்சது. அதனால அவர் தன்னிறைவான கடவுள், அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ செய்யாம வர்றதால அவருக்கு ஒன்றும் குறைய போறதும் இல்லை. அதனால அவர் எனக்கு தந்தையே ஆகணும் என்று நீ டிமாண்ட் பண்ணி கெத்தா நிக்கிறதுக்கு அவருக்கு நீ ஒன்று வேலை செய்து கொடுக்கவே இல்லை இன்றைக்கு வரைக்கும். ஏன் நாம 10 கற்பனையின்படி நடக்கணும் கொள்ளணும் என்று நாமல் சொல்லுறோம்? நமக்கு லாபத்துக்கு, நமக்கு லாபத்துக்கு. கடவுளுக்கு அதால் எந்த ஒரு லாபமும் இல்லை. அதுல ஆண்டவரே இதை தரத்தான் வேணும், இதை நீர் செய்யணும், நான் இப்படி எல்லாம் நடத்துறேன். ஆண்டவர் ஏ நீங்க என்னால படைக்கப்பட்டு எந்த கைக்கு கீழே இருக்கிற, எந்த இஷ்டம் செய்யறதுக்கு எனக்கு உரிமை இல்லையோ? ஏன் உனக்கு தரத்தான் வேணும், அது எந்த இஷ்டம். நான் தாரது தராம விடுறது எல்லாம், நான் தாரது தராம விடுறது எந்த இஷ்டம். அதை நீ டிமாண்ட் பண்ணுவேன், இல்ல தரத்தான் வேணும் என்று. நான் தருவன் எடுப்பன், நான் புடுங்குவன் நாட்டுவன். இங்க ஒருவருக்கு நான் கடனாளி இல்லை, ஒருவருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் என்ற அளவுக்கு ஒருவருக்கு வேலை செய்யறதும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு நான்? அப்ப எங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்குது? முழுக்க முழுக்க கிருபை, முழுக்க முழுக்க கிருபை. ஆமே, கிருபை. கிருபைன்னா அதான், அதாவது தகுதியா இல்லாத ஆட்களுக்கு கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறது, வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை ஒழுங்கா போட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்குதான் கிருபை, தயவு. அயல சரியான கடவுளுடைய கிருபைய நம்மட நீதியை நம்பிடக்கூடாது. அதாவது எங்க தந்த கிருபியால எங்களுக்கு இறக்க. நாம நீதி 10 கற்பனைப்படி கடவுள் முன்னாலும் ஜோக்கியமா இருக்கணுமோ? அது யாருக்கு நன்மை? நமக்கு. கடவுளுக்கு அதால எந்த ஒரு நன்மையும் இல்லை. அவருக்கு என்ன குறைச்சல்? நாம செய்யாம விட்டாலும் நமக்கு தான் நட்டம், நாம செய்தா நமக்கு ஆதாயம். நாம செய்தாலும் செய்யாம விட்டாலும் அவர் மகிமைப்பட்டு தான் போவார். அவர் மகிமைப்படுவார். நீ செய்யாம விட்டாலும் அவற்றை நீதியின் மகிமை வெளிப்படும். நீ செய்யறியோ அவருக்கு இருமையின் மகிமை வெளிப்படும். கடவுளுடைய புகழ்ச்சியும் போட்டாலும் நீ செய்தாலும் செய்யாம விட்டாலும் குறைய போறதில்லை. அதனால யாருக்கு நன்மை? நமக்குத்தான். யாருக்கு தீமை? மனுஷருக்குத்தான். அதனால இந்த சுய நீதியை தூக்கி வச்சுக்கொண்டு நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் 10 கற்பனையின்படி நடக்கிறேன் கடவுள் என்னை செய்யத்தான் வேணும் என்று இந்த ஹவுஸுக்கு டிமாண்ட் கதையெல்லாம் கடவுளோட கதைச்சிடக்கூடாது. அங்கேயும் போய் காலவழுந்து மோங்கு பொருள் கெஞ்சலாமே தவிர, ஆண்டவரே நீர் தந்த கிருபைகளால இவ்வளவு உயிர்ப்பிச்சு இவ்வளவு செய்து நாங்கள் உமக்கு முன்னால செய்திருக்கிறோம், அதுகளையும் எவ்வளவு குறைபாடுகள் இருக்கு, கிருபையா பார்த்து 7 மணி செய்யுங்க. அதன் ஜபத்துல கெஞ்சுறது. ஆண்டவரை தந்ததுக்கு நன்றி, ஆண்டவரே நல்ல சாப்பாடு நல்ல இது. யாரோட கதைக்கிறீர்கள் 2 பேரும்? என்ன ஜபம் இது? ஒரு பவ்யமுடன் ஜபம் கதை கேட்க இந்த பிரின்சிபலும் சேர்மையாரோட கதைக்கிற மாதிரியோ? அவர் கிருபையா நமக்கு தார. ஆண்டவர் நம்முடைய தூதர்களை அனுப்பும். என்ன கட்டளை கடவுளுக்கு அந்த தோண மாத்து ஜபத்தில் எழுங்க என்ற பிள்ளைகளுக்கு நான் பல கேட்கலாம். அவங்களுக்கு விளங்கல இந்த இதை என்ன இதை நாங்கள் ஐயா ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே இந்த தகப்பனே என்று நாம கதைக்கிற பவ்யமும் அவளுக்கு எல்லாம் சும்மா சும்மா உடனே குருவலைக்கு நேற்று ஏதோ கடவுளோட இப்படி கதைக்கலாம்.
ஆண்டவர் இன்றைய நாள் காலையில் உடனே நன்றி, மாலை வரைக்கும் இருந்த நன்றி, நாளைக்கும் பாதுகாத்துக் கொள்ளும். யாரோட எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு கொஞ்சம் பவ்யம் வேணும். ஏண்டா நாம பிடிச்சு வச்ச வேலைக்காரன் இல்லையா அவர்? நமக்கு நாம வேலைக்காரர். அதனால அலைஞ்சு குழஞ்சு தலையை தாழ்த்தி கொஞ்சம் பார்த்து அண்டரை செய்யும் கொண்டு உங்களுடைய கிருபையான நாளைக்கும் எங்களுக்கு இரக்கமாயிரும். அவ்வளவு அளவிட்டு போட்டு இங்க ஜபத்தினுடைய டோனே அங்க கெஞ்சுதான் மாறும். அது நாம ஆண்டவர்கிட்ட அதான் அவங்க தலை நிமிந்து தூதர்களை தலை நிமிந்து கதைக்கிற ஆண்டவரோட. அந்த அளவுக்கு சரியான அவங்க பாவமே செய்யாத தூதர்கள், அவர் முழு நிறைவான கடவுள். அதனால நமக்குத்தான் அவற்ற உதவி தேவை. அதனால எங்களோட பேச்சுக்கள் டோன்கள் சரியான தாழ்மையும் சரியான சாஃப்டாயும் இருக்கணும். ஆண்டவரோட கதைக்கல நாம கெஞ்சிரமத்தான் கேட்கணும் அவர்கிட்ட. அதனால எங்களுக்கு பதிலளிக்கிறவர் எங்களுக்கு கிருபையாத்தான் அவர் அதை தார. அவர் எங்களுக்கு கூலிதார் அவர். ஆனா நாம் அவருக்கு ஒன்றுமே செய்யல. அதனால நாம எங்கட நீதியால நாங்கள் ரட்சிப்படைகிறோம் கதைக்கவே இல்லை. இரண்டாவது பாயிண்ட் அதுலயே இல்லையா? இரண்டாவது பாயிண்ட் நாங்கள் என்ன சொல்றோம்? நான் அதையும் சொல்லிட்டேன். நாங்கள் தான் கடவுளுக்கு வேலைக்காரர். நாங்கள் அவற்ற வேலைக்காரர். அதனால செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் சொல்லி போட்டு நிற்கும். அதை விட்டு போட்டு நான் கடமை செய்தது எனக்கு ஆசீர்வதிக்கணும் கேட்டா அவங்க டேய் நீ கிடந்த என்ன சீலம் பயணம் ஒரு ஆளா தூக்கி கொண்டதுல நான் கிருபியா வச்சிருந்தா நீ சொல்ல போறியோ எனக்கு கதைப்பியோ? இப்ப நீ சொல்லணும் எல்லாத்தையும் கடமையும் செய்து போட்டு என்ன சொல்லணும்? அப்பிரியோசனமான வேலைக்காரன் நாங்கள். உமக்கு பிரியோசனம் சரியான குறைவு. எங்களால செய்ய வேண்டிய கடமைகளை தான் செய்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய். Unprofitable servants என்று சொல்லு இயேசு கிறிஸ்து படிப்பிச்சார். You have to talk to your father. நாங்கள் ஆதாயம் கொண்டு வராத வேலைக்காரர். உமக்கு லாபம் கொண்டு வராத வேலைக்காரர். அதான் அந்த கதை நமக்கு தெரியும். ஆண்டவர் இந்த வசனம் சொல்லி என்ன உவமையில சொன்னவர்? ஒரு ஆளுடைய வேலைக்காரன் வயலுக்கு போய் பகல் நேரம் அந்த மத்தியான வெயிலுக்களையெல்லாம் நின்று உழுது அவர் வயலெல்லாம் துப்புரவாக்கி போட்டு மத்தியானத்தோட ஒரு வீட்டுக்கு வார களைச்சு போய் அப்ப வீட்டுக்கு வரைக்கல எஜமான் பார்த்துட்டு ஐயோ அண்டே சரியா களைச்சு போயிட்டாடா, உடுப்பெல்லாம் மாத்திட்டு முதல் போய் நீ சாப்பிடு ஃபர்ஸ்டா, பிறகு பார்ப்போம் அடுத்த ஸ்டெப். ஐயோ இப்படி சரியான வெயில் என்ன என்று சொல்லுவானா? எனக்கு முழுக்க சாப்பாடை ரெடி பண்ணடா, பிறகு நீ சாப்பிடலாம் என்று சொல்லுவானா? எஜமானுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு சொல்லுவான். நமக்கு பாக்கல இதன் இப்படி ஒரு ஆளாயிருக்கு எஜமா. ஆனா சொல்ல உன்னால எனக்கு என்ன பிரியோசனம்? போய் வயல நின்று சும்மா உழுது போட்டு வந்த நீ இல்லாட்டியும் நான் அதை உழுறதுக்கு எனக்கு தெரியும் எப்படி. நீ இல்லாட்டி எனக்கு என்ன ஒரு ஆள் சத்தமானாம போய் சாப்பாடை போடு எனக்கு, பிறகு நீ சாப்பிடலாம். அங்கதான் அதை சொல்லி போட்டுதான் சொன்ன. இப்படியே நீங்களும் அப்போஸ்தலரை பார்த்து கதைச்ச, இப்படியே நீங்களும் உங்களுடைய எஜமானாகிய தேவனுக்கு வேலையை செய்து போட்டு ஆண்டவரே நாங்கள் அப்பிரியோசனமான வேலைக்காரர், செய்ய வேண்டியதை மட்டும்தான் செய்த நாங்கள் என்று மட்டும் சொல்லி போட்டு சத்தமானா கையை கட்டிக்கொண்டு பரவாயில்ல என்ன சொல்றாரோ அதன்படி போ. ஆகையால நாம செய்த 10 கற்பனை தான் கடவுளை நீ செய்யத்தானே வரும் ஆண்டவரே எங்களுக்கு என்று கேட்கறது இல்ல கதை. நான் 10 கற்பனை செய்தாலும் உனக்கு ஒரு விரியோசனமும் இல்ல ஆண்டவரே, அதை கூட ஒழுங்காக செய்யலாம கிடக்குது. நான் விரியோசனம் இல்லாத ஊழியக்காரன், என் மேல கிருபையார் என்றுதான் கதைக்க வேண்டும். அல்ல உன்னை தனக்கு வேலைக்காரன எடுத்ததே அவர். உனக்குள்ள அந்த 10 கற்பனையை செய்யறதுக்கான பலத்தை உண்டு பண்றதே அவர். அந்த 10 கற்பனையின்படி செய்யணும் என்ற ஓர்மத்தையும் விருப்பத்தையும் உனக்குள்ள உருவாக்குறதே அவர். அதனால உனக்கு தெரியுது நீ பாவி, ஐயோ நீ கவனமா இருக்கணும், இல்லாட்டி உனக்கு நன்மை இல்லை என்று. இல்லாட்டி பாவத்திலே செத்து குடிச்சு கொண்டு கிடக்கிற நமக்கு என்ன தெரியும் நாம பாவி என்று. அதனால
நாம பாவி 10 கற்பனைப்படி நடக்கிறோம். இப்ப 10 கற்பனைப்படி செய்யணும். ஐயோ அது செய்யத்தான் எனக்கு லாபம், எனக்கு நன்மை என்றது உனக்கு அத உனக்குள்ள உருவாக்கிற காரணம் யாரு? காரணம் கெட்டா யாரு? கெட்ட. அதெல்லாம் பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 3:5 2 கொரிந்தியர் 3:5 எழுதுறீங்க. பிலிப்பியர் 2:13 2 கொரிந்தியர் 3:5 பிலிப்பியர் 2:13 பிலிப்பியர் 2:13 ரோமர் 3:23 ரோமர் 3:23 முதல் 3:23 தான் எழுதணும். பிறகுதான் ரோமர் எழுதணும். கோட்டேஷன் அப்படிதான் எழுதுவாரு. முதல் 3:23 எழுதிட்டு இடத்தை விட்டுட்டு 3 இது பிறகு ரோமர். நீங்க ரோமர் என்னங்காட்டிக்கு அது மற்றது மறந்து போயிடும். இதெல்லாம் என்னது? ஏதாவது ஒன்றை செய்யறதுக்கு நாங்கள் தகுதியான ஆக்கள்னு நினைச்சிடாதீங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு தகுதி ஒன்று இருக்குதுண்டா அது யாரால வந்த தகுதி? அவர் வந்த தகுதி. அதான் நான் முதலே சொன்னேன். எங்களால் ஏதாயிரம் ஆகும் என்பது போல ஒன்றை செய்யறதுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. பவுலப்போஸ்தலன் சொன்னார். எங்களுக்கு இருக்கிற தகுதி யாராவது எங்களுக்கு நாங்கள் டிசர்வ்னு சொல்றீங்களோ, ஐயோ அந்த டிசர்வ் அவர் எங்களுக்கு தந்ததப்பா. அதான் நம்ம 3 எடுக்கிறதுக்கு 4 எடுக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வர்றதுக்கும் தேசிய ரீதியில பெரிய இடத்துல படிப்புகளுக்கு வர்றது அதான் நமக்கு தெரியும். இப்படி இதுகளுக்கு நாங்கள் தகுதியோ கிடையும் சீலம் பாய். நமக்கு என்ன தகுதி இருக்குது? அல்லது நாம பெரிய படிச்ச குடும்பத்துல பிறந்தபடியால அது தகுதியோ? படிச்ச குடும்பத்துல பிறந்தவங்க கவுண்டு கிடக்கலையோ? கடவுள் தான் அந்த தகுதி அங்கேயும் கொடுக்கணும். கடவுள் மனுஷனுக்கு ஏதாவது தகுதி வருதோ கெட்டதை கொடு. அவருக்கு ஆட்டுக்கு பின்னால போறவரை பிடிச்சு கொண்டு வந்து செனத்தாள்றதுக்கு ராஜாவாக்குற தகுதி அவரால் கொடுக்க முடியும். அது நேரம் அரச வரம்பேல பிறந்தவனை கொண்டு போய் இன்னொரு அரசனுக்குள்ள வேலைக்காரனா இருந்து கழுவுறதுக்கு வைக்கவும் முடியும். அதனால குப்பையில இருந்து உயர்த்தி அதிகாரியோட உட்கார்ற தகுதியும் அவரால கொடுக்க முடியும். ராயல் ஃபேமிலியில பிறக்க வச்சு போட்டு ஆண்டி ஆக்கி போறதுக்கும் அவரால் தகுதியை அவரால் கொடுக்க முடியும். எவன் தகுதியும் கெட்டரால கொடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால எங்களுக்கு ஒரு தகுதியில நாங்கள் மனுஷனுக்கு முன்னால ஜோக்கியமா நடக்கிறதுக்கு அந்த ஜோக்கிய தன்மை யாரால எங்களுக்கு அந்த தகுதியை கொண்டு வந்தது? கெட்டரால். அவற்றை ஆவியால, அந்த ஆவியினுடைய பல சக்தியால. மற்றபடி நாங்கள் செய்த நாங்க வெட்டி கொடுங்கிறாங்கன்னு சொல்றது கதைக்கிறது ஒன்றும் இல்லை. எங்களால ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்க எங்களுக்கு தகுதி நாட் சஃபிஷியன்ட். எங்களுக்கு போதாது அந்த தகுதிகள். எங்களுக்குள்ள வேலை செய்யறது கெட்டர். எங்களுக்குள்ள வேலை செய்யறது கெட்டர். அதனால அந்த நாம செய்யற நீதிகள் எங்கட மார்க்கவசமா நாம அணிஞ்சு கொள்றதால நாம நினைச்சிடக்கூடாது ஏதோ நாங்கள் தான் தகுதியானாக்கள் அதான் செய்து கொண்டு இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, எங்களை தகுதிப்படுத்தி எங்களை அப்படி செய்ய வைக்கிறது கெட்ட. அதுல ஃபெயில் ஆகிறோமோ நாமளும் ஃபெயில் ஆகிறோம். கெட்டவங்க 1-2 செய்ய வைக்க எங்களுக்கு பிளத்து தந்தாயிரோ நாமல் மற்றதை செய்யாம போறதுக்கு அந்த அதுதான் சில பேர் அடங்குது எங்களை மார்க்கவசம். என்ன நாமல் கவனம் இல்லை, நாங்கள் கடவுளை சார இல்லை. கடவுள் சொல்றபடி நாமல் நடக்க எங்களை ஒதுமுகப்படுத்தல. கடவுள் வீரர்கள் ஏண்டா வேண்டாம் நேர் அம்ப வேண்டும் உன புத்தி வரட்டும், புத்தி வரட்டும். சில வேளையில அதான் எனக்கு ஒரு சௌரன் மெசேஜ் ஒன்று எழுதினாமா போட்ட மாதிரி இந்த மார்க்கவசம் நீதியான மார்க்கவசம் கூட 2 பிரசங்கத்தையும் கேட்டேன். ஐயோ அதுல அந்த விஷயங்களை விட உண்மை. ஆனாலும் தாவீதையும் எசேக்கியாவையும் கர்த்தர் பின்னால நின்று தாங்காம அவர் கைவிட்டதாலதான் அவர் 2 பேரும் அந்த நீதியில் அடங்கி போச்சுனா. அதனால கடவுளும் என்ன அப்படித்தான் காக்கணும்னு நான் விரும்புறேன். சில வேளையில உங்களுக்கு கோபம் வருவதோ தெரியல நான் இப்படி சொல்றதால. நான் தடுக்கும் கிருபையில இருக்க விரும்புகிறேன், ஆனா புதுப்பிக்கும் கிருபையில இருக்க விரும்புறேன். ஆனா இன்னும் நான் சில நேரம் தடுக்கும் கிருபையில தான் இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குது. ஆனா கர்த்தரனை விட்டுட்டாரண்டா நான் விழுந்து விழுவேன். அது சரியான தாழ்மையான விஷயம். பிரச்சனைகளை கேட்டு போட்டு இப்படி நமக்கு போடுறது.
உங்களுக்கு எந்த பைத்தியத்தனமான சத்தியத்துக்கு எதிராக நான் சில வேளையில சொன்னா கூட இந்த மன்னிச்சு கொள்ளுங்க கோவப்படாங்க கொண்டு எழுதுறேன் வேண்டாம். அவரை விளங்கு இந்த விஷயம். நாங்கள் புதுப்பிக்கும் கிருபையின் தேவை, தடுக்கும் கிருபை நெடுக நிக்கலாது. ஆனா தான் தடுக்கும் கிருபையில நிக்கிறது. அப்ப சில வேளையில நாம ஏன் விசக்க வைக்கிற போது ஒழுங்காக்கீங்க. கடவுள் கிருபையை தரணும். அதுக்காக கடவுள் நம்மளை விட்டுடக்கூடாது. ஒரு நாளும் கடவுள் விடக்கூடாது. கடவுள் விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நம்மள எங்களை தகுதி கடவுளுடைய தகுதி. கடவுள் எங்களை பிடிச்சு கொண்டு இருக்கிற நாம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனா சில வேளையில் அவர் எங்களை விட்டு பார்க்கிறது இல்ல. நாமல் ஆண்டர் புடிய மாட்டேன் சொல்லுவோமா, இல்லாட்டி ஏதோ நாமல் நம்மட வாட்டை நடக்க வலிக்கிறோம். நம்மட வாட்டை நடக்க வலிக்கிட்டா போய் ராசா போய் விழுந்து மூங்க. தாவீதை சோதிக்கும்படி கர்த்தர் ஆவிய விட்டார். அவன் தான் ஒரு ஆள் நினைச்சு கொண்டு தன் நீதியெல்லாம் சரி அடி வரல. அவங்க ஐயா கடவுள் இருக்கிறானே, அவர் வானத்து மணலத்தனையா இருப்பாரு. இப்ப தேவையில்லை ஒரு சண்டை ஒன்று மில்லே. நான் சொல்றது எல்லாம் அங்க ராஜாவினுடைய பேச்சு கலத்தது. ஓஹோ ராஜாவே, நீர் செய்து வெட்டி விழுத்தினதை நினைச்சுக்கொண்டு உம்மோட தகுதியால நிக்கிற வேண்டும். கர்த்தர் தூதன் அனுப்பி கொல்ல தொடங்கினார். அதனால கவனம். நாம எங்களுக்கு இருக்கிற தகுதிகள், எங்களுக்கு நல்ல அறிவு மூளை, எங்களுக்கு வேத வசனங்கள், எங்களுக்கு படிப்புகள், எங்களுக்கு நல்ல வேலை, எங்களுக்கு நல்ல வேலை இருக்கிற வேலை, இருக்கிற அளவு படிப்பு கூட அந்த ஒரு தாளந்து கூட ஆற்ற தகுதி கர்த்தர் இருந்த தகுதி. நாங்கள் அவர் அந்த ஒரு தாளந்த 100% யூஸ் பண்ணதான் எதிர்பார்க்கிறேன். ஒரு தாளந்து என்றாலும் அதை 100 மார்க்ஸ் எடுக்க அந்த ஒரு தாளந்துல சும்மா 80 50 எல்லாம் எடுக்கலாம். ஒரு காலம் தான் அதை திறமை எனக்கு செய்தார். நான் தான் தகுதிப்படுத்துறேன். மூன்றாவது ஆர்கியூமெண்ட் இதுக்கு எதிராக இல்ல, அது எங்கட தகுதி, எங்கட நீதி தான் எங்களை தகுதிப்படுது. அது அவர் செய்து வச்ச அவற்ற நீதிகள் தான் இப்படி எல்லாம்னு கொஞ்சம் போரு. ஏசாயா 64:6 ஏசாயா 64:6 முதல் எழுதணும். ஏசாயா ரோமர் 8:18 ரோமர் 8:18 ரோமர் 2 கொரிந்தியர் 4:17 2 கொரிந்தியர் முதல் 4:17 பிறகு 2 கொரிந்தியர் எழுதும். சோ இதுல நாங்கள் என்ன சொல்றோம், எங்களுடைய எல்லா நீதிகளும் அழுக்கான கந்தையை போல இருக்கு. ஊத்த உடுப்பு மனிதனுக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக நாம யோக்கியமா நடக்க வேணும், நடத்தே ஆகணும். அதான் கடவுள் எதிர்பார்க்கிற விஷயம். அதால நமக்குத்தான் ஆதாயம். அதனால கடவுளுக்கு ஒரு வியோசனம் இல்ல. கடவுளுக்கு முன்னாடி நாம இப்படி நடந்தா பிறகு என்னடா இது ஊத்த உடுப்பா கிடக்குது என்ன அவர் அதை பார்க்கிற. ஏன் எங்களதுல நாங்கள் ஊத்தவாள். அதான் அந்த பாயிண்ட். நாங்கள் ஊத்தவாள். நாமல் முற்றும் முழுக்க ஒரு குற்றம் இல்லாமல் என்னை சுத்தமாக்கினேன் என்று சொல்லத்தக்க விதமா நாமல் எஞ்சிய பாவம் இல்லாம வாழவே இல்லை இந்த உலகத்தில். எஞ்சிய பாவம் இன்னும் ஒவ்வொருவருக்குள்ளையும் இருக்கு, சாகும் வரைக்கும் இருக்குது எஞ்சியவா. அந்த எஞ்சிய பாவம் இருக்கிறதையாவது ஊத்த இருக்குது, உள்ளுக்கு ஊத்த இருக்கு. ஊத்தவாளி, இது ஊத்தவாளி தானே. இது செய்கிற நீதி என்னன்று இது பேசிக்கா அதான் ஊத்தவாளி. நாம குடிச்ச டீ குடிக்கிற கோப்பையில அப்படியே கரைப்பான் போய் எல்லாம் இருந்தேன்னா 2 முட்டை போட்டு சின்ன சரி பரவாயில்ல தேத்தனி ஊத்தட்டு ஊத்துவோமோ. இல்ல நாம செய்து அதை ஒரு டீ ஒன்றை கொடுப்போம், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் டீ கொடுத்து கொண்டு கடவுளுக்கு. நம்மளுக்குள்ள கரப்பான் முட்டை போட்டு அப்படி 2-3 ஓடிக்கொண்டிருக்குது எஞ்சிய பாவம். நாமல் அதுக்குள்ள நீதி என்று டீ கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு. பிறகு சொல்றோம் நாங்கள் நீதி செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஊத்தவாளி. இன்னும் எஞ்சிய பாவம் கிடக்குது. இதை நீ செய்யறதால எனக்கு முன்னால பெர்ஃபெக்டான ஒரு டீயா விஷயக்குயா செய்ய. நான் இந்த கந்தையான என்ன நாம் செய்யற நீதியெல்லாம் அழுக்கான கந்தை.
அழுக்கான கந்துன்றதுக்கு நான் உங்களுக்கு சொன்ன அந்த பாயிண்ட் முந்தைய ஒரு பிரசங்க சொன்னேன். ஊத்த உடுப்பு இல்லையா அது? இட்ஸ் மென்சுரஸ் க்ளோத். அது மென்சுரஸ் க்ளோத் பீரியட் க்ளோத். அது பேட். அது அப்படித்தான் கிடக்குது. எப்படி அது ஒரு மிச்சத்தக்க விஷயமா நாமள எல்லாம் எப்படி அதுகளை அதை கவனமா பத்திரமா பிள்ளைகளுக்கு தெரியாம தெரியாம நாமளை இதை சுத்தி நாமளை எடுத்து வச்சு கொண்டே எரிச்சு விடுறோம். எல்லாம் அடுத்து அதான் நீங்க செய்யற நீதி. உங்களோட நீதி அந்த பெண்களுடைய மாதவிடாய்க்கான துணி மேல் கிடக்கு. எனக்கு முன்னாள் ஆண்டது ஒப்புட்ட கணக்கு எந்த அளவுக்கு கேவலமா ஒப்புடுறாருங்கட நீதிகளை, எவ்வளவு அரியண்டமா ஒப்புடுறாருங்கட நீதிகள். நமக்கே சில அரியண்டம். அத அரியண்ட நம்ம 10 கப்பலை நாம செய்து ஓட்டோம். இது அரியண்ட துணியா கிடக்குது. இதை கொண்டு வந்து நீ கதைக்கிற என்னோட இதை நீ எல்லாம் கிழிச்சு விட்டுட்ட மாதிரி. அதான் ஏசாயா 64:3. ஏசாயா 64:3. இதுக்கு புறம் நாம கதை போமோ, நாங்கள் எங்கட நீதியால தான் சம்பாதிச்சு இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். கடவுள் எங்கட நீதியை பார்த்தா எங்களை அவர் வழி நடத்தி எங்களை தாங்குற. நாங்க கடவுள் முன்னால நீதிமான்களான. அதான் சில பேர் நீதிமான் நான் நீதிமான் 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 நான் நீதிமான் இப்படியே சொல்லி சொல்லி அது ஒரு பெரிய விளையாட்டு. அறிக்கை பண்ணுங்கள், நான் நீதிமான். அதெல்லாம் நான் நீதிமான் நான் நீதிமான எப்படி என்ன நீதி செய்தேன்? உண்மையில பேசிக்கா அவங்க அநீதிமான். அது குத்த 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 சாத்தானுடைய அல்லது சாத்தானுடைய குற்றப்படுத்தல்கள் கூட இருக்கிற நாம இந்த சைக்காலஜிஸ்ட் சில பேர் சொல்லித்தர மாதிரி பாசிட்டிவிசம் நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவான படம் எடுக்கணும். நாம பிள்ளையான படம் எடுக்க அது நம்மள அப்படி சைக்காலஜிக்கலா எங்களை தாக்கு. பிள்ளை நீ பேட் பாய் என்று சொல்லாது. அப்ப பேட் பாய் பேட் ஆச்சுன்னா யூ ஆர் வெரி நைஸ் குட் பாய் ஏண்டா சொல்றேன். ஆமா, அப்ப அம்மா இந்த பேட் பாய் சொல்ல சிரிக்க அட்டே நோட்டி போய் நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சிரிச்சு நான் நோட்டி போய் அம்மா சிரிப்பா போல இருக்குது. இல்ல அது 2ஆம் தரம் அப்படிதான் செய்யும். முதல் திறமை இட்ஸ் வெரி பேட் நாட் என்னன்னா அதோட அவன் முடிஞ்சுவா. அப்ப இதெல்லாம் பிரச்சனை தான். நோ, இனிமேல் இது செய்யக்கூடாது. அல்ல கெத்தரங்களை படிப்பிச்சிருக்கிறார். வெளிச்சத்தை இருளண்டும் இருள வெளிச்சம் என்று சொல்றவனுக்கு ஐயோ ஏசாயா. அதனால நாம நல்லதை நல்லதென்றும் கெட்டதை கெட்டதும் சொல்லணும். கெட்டதை நல்லதென்று கதைச்சிடக்கூடாது. பிழையண்டா பிழைதான். அது பிழை திருந்தவர்களுக்கு பரவாயில்ல. அது அப்படி சொல்லக்கூடாது. அதை நாம ஒரு மாதிரி அவர்களுக்கு ஹேர்ட் பண்ணாம கதைக்கணும். என்றா கடைசியில பிள்ளை வளர்ந்து நம்மளை ஹேர்ட் பண்ணிக்கலாம். தெரியும் என்ன நடக்குது. ஏன்னா நாம அப்படிதான் வளர்த்தனாங்க. கடவுள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட விசத்தனம் அவர் நடந்து வளர்க்கிறவர் இல்ல. நாமல் நீதிகளை 10 கர்மைப்படி செய்து போட்டு கடவுளே நாங்கள் 10 கர்மைப்படி நீதி செய்கிறோம் கொஞ்சம் கப்பர் யோசனை ஒன்று வெளுக்கட்டா உடனே அவர் என்ன இந்த துணியாடா இப்படித்தான் இருக்கிற என்றோட நாம செய்தெல்லாம் தொபி 2 போயிடும். இப்படியா கிடக்கு அரியண்டாமா. இட்ஸ் அன்பர்ஃபெக்ட். It's unperfect. Why it is unperfect? ஏன் அது ஓட்ட என்ற ஓட்டையான ஆக்கள் நாங்கள் செய்கிறோம். அது நாமளே ஒரு ஓட்டவாளி கேசுகள் 10 கற்பனையை நிறைவேற்றுறோம். நாமல் நிறைவேற்றுறோம். ஆனா அதை கப்பர் கதையெல்லாம் இருந்துடக்கூடாது. அல்லது அந்த நினைப்பை அதான் என்ன தகுதிப்படுத்துது கடவுளோட நிக்கிறதுக்கு. பெற்றுமை அந்த ஆணவம் அந்த கர்வம் அந்த பிரைடு அது இல்ல. அது பிழை. அயல இந்த பரிசேற்ற நீதி அல்லது ரோமன் கத்தோலிக்கர் இந்த மார்க்க வசத்தை கொண்டிருக்கிற நீதி அதால விளைகிற நீதிக்கு அவர் சொல்றது நாங்கள் செய்கிற அந்த நீதியால கடவுளங்களை ரட்சிக்கிறார். நாங்கள் செய்கிற நீதியால கடவுளங்களை ரட்சிக்கிறார்.
கடவுள் நாங்கள் செய்கிற நீதியால் ஒரு நாளும் எங்களை ரட்சிக்கிறது இல்லை. கடவுள் தான் கிறிஸ்துவாக வெளிப்பட்டு அவர் செய்து முடிச்ச நீதியால் தான் எங்களை ரட்சிக்கிற. அந்த நீதியை எங்களோட கணக்குக்கு மாற்றி எங்களையும் செய்யறதுக்கு அந்த நீதியின்படி செய்ய அவர் தூண்டி எங்களை பிரியாசப்பட வைக்கிறார். அப்படி பிரியாசப்படாட்டி நாங்க செத்தோம். பிரயாசப்பட்டோம் என்றா நாங்கள் தப்பினோம். அதிலையும் கடவுளுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை, நமக்கு தான் பிரயோசனம். நமக்கு பிரயோசனம் என்று தெரிஞ்ச பிறகு நாம எவ்வளவு கவனமா அதை செய்யணும். நமக்கு தான் அதால ஆதாயம். நீதி என்ன மார்க்க வசதால கடைசியில் யாருக்கு ஆதாயம்? நமக்கு தான். கிறிஸ்துதாமே இந்த நீதி என்ன மார்க்கவசத்தை சுயநீதியாக மாற்ற முனைகிற இந்த கள்ள போதனை அல்லது இந்த போதனைகளில் இருந்து எங்களையும் காத்து அப்படிப்பட்ட நினைப்புகளிலிருந்து எங்களையும் விலக்கி நாங்கள் அப்பிரியோசனமான ஊழியக்காரர் என்ற மனதில் போய் வச்சு நாங்கள் செய்கிற எல்லா ஜோக்கியத்தன்மையும் கடவுளுக்கு முன்னால ஊத்த உடுப்பா இருக்கின்றதை மனசுல வச்சு, ஆனா நாம செய்தாத்தான் அது எங்களுக்கு ஆதாயம் என்றதை மனதில் வச்சு கிறிஸ்துவனுடைய பலத்தில பரிசுத்த ஆவியினுடைய சக்தியால தொடர்ச்சியாக நாம செய்வோம். ஆமென்.